மக்கள் 236வது விசிலுக்கு பேர்லாம் பார்த்தா பர்டோ டீமே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா அது மான்ஸ்டர் கப்பல் வேற லெவலா இருக்கு அந்த ஷிப்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அது பக்கத்துல அப்படியே பொறுமையா வருது. பார்த்தா வேற லெவலா வந்துட்டு இருக்கு. டேய் இது ஃபுனோட்டா கப்பல்னு சொல்றான் அவன். அதோட கொடிய பாடா அதோட இத பாடா எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும் சொல்லி காகர சொல்லிட்டு இருக்கான். பாக்கி சொல்றான் டேய் இது ஒரு ஆர்டினரி பைரட் கப்பல் கிடையாது மட்டும் சொல்றான் அவன். ஃபுனோட்டா இப்படி ஒரு ஃபயர் பவர் இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கலடா. இவன் இப்படி வளர்த்து ஒளிச்சு வச்சிருப்பான் எனக்கு தெரியவே தெரியாது சொல்லிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட டெக்னாலஜி டேட்டாவை திருடுனா ஆனா அதெல்லாம் வச்சு இதைத்தான் கிரியேட் பண்ணிருக்கான் போலுக்குன்னு சொல்லிட்டு காகர சொல்லிட்டு இருக்கான். பர்டோ கவாக்கி புண்டான் நீங்க 3 பேரும் சேர்ந்து அங்க போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சு சாட நம்மள ஒரு பாயிண்ட் வர சொல்லல அங்க வந்துருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ கூட சொல்லிட்டு பர்டோ கேட்டுட்டு இருக்கான். அவன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் டெங்கி டீம் சாட டீம் தான் காட்டுறாங்க. பார்த்தா அவங்க வந்து ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. இதோ ஃபுனோட்டோட மெயின் யூனிட் இங்க தான் அவன கேம்ப் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மைண்ட்ல உள்ள தங்கத்தை தாண்டா இவனுக்கு எடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்து இந்த மொத்த மைனையுமே அவனை ஆக்கிரமிச்சிட்டானுங்க சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த மைண்ட் இருக்க இடத்துல 20 பேராச்சும் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய கப்பல் தேவை அதுலதான் வச்சு இவங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம கொஞ்சம் பார்த்தாண்டா ஹேண்டில் பண்ணு சொல்லிருக்கான் மெட்டல்லி. ஏன்னா இவங்க நம்மள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம இவங்க பக்கத்துல நிக்க முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணி இருக்க ஹோஸ்டஸ் காப்பாத்தணும் அதான் நம்ம வேலை சொல்லிருக்கான். டெங்கி நம்மளுக்கு ஒரு கப்பல் தேவைடா அதுக்கப்புறம் தான் அந்த பிளான் எல்லாம் பண்ண முடியும் சொல்லிட்டு இருக்கா. சாரடா ஃபுனோட்டா கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட் ஷிப் இருக்கும் அது மூலியமா அங்க இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் போய் செக் பண்ணிட்டேன்னு சொல்றான். ஆல்ரெடி நான் இதுல செக் பண்ணேன்டா அப்ப இது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறான். பார்த்தா ஹார்பர் பக்கத்துல சரக்கெல்லாம் ஏத்திட்டு போறதுக்கு பெரிய கப்பல் இருக்கு இதுல மூலியமா நம்ம தப்பிக்கலாம் சொல்றான். டெங்கி அந்த ஷிப்பை மட்டும் கைப்பற்றிட்டீங்கன்னா அதை கண்டிப்பா என்னால கேண்டில் பண்ண முடியும் நான் சூப்பரா பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டெங்கி அந்த மெயின் யூனிட்ல மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு சாரடா மொத்தம் 20 பேருக்கு மேல இருப்பாங்க. சண்டை போடாம எப்படியாச்சும் எல்லாத்தையும் நம்ம காப்பாத்த பாக்கணும்னு சொல்லிட்டு இவாபே டாப் பிரையாரிட்டி வந்து ஹாஸ்டேஜஸ் காப்பாடுதான்டா அதான் நம்ம முத வேலை சொல்ற சாரடா. டெங்கி மெட்டல் இவாபே நீங்க 3 பேரும் சேர்ந்து போயிட்டு இந்த கப்பலை தூக்குங்க நாங்க இருக்க ஹாஸ்டேஜ் வந்து காப்பாத்திட்டு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா சொல்றா எதிரிகள் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்க தப்பிச்சு போயிருவோம் அதான் நம்மளோட நோக்கம்னு சொல்லிட்டு இருக்காவா. எல்லாரும் தயாரான நம்ம இங்க தப்பிக்க பார்க்க சொல்லிட்டு இருக்காவா. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. பார்த்து அந்த மைனை தான் காட்டுறாங்க. பார்த்து மைண்ட்ல தான் அந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கான். பார்த்தா அப்படி சடா தடுக்கில விழுதான். பார்த்தா தங்கமே வெளியே விழ ஆரம்பிக்கி. பார்த்தா அதை அப்படி எடுத்து உள்ள போட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. பார்த்து திரும்பி மான்ஸ்டர் கப்பலா காட்டுறாங்க. பார்த்தா சின்ன கப்பலை தூக்கிட்டு பர்டோ பூட்டான் கவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. உன்னையெல்லாம் என்னால நம்பவே முடியும் சொல்லிட்டு இருக்கான். பர்டோ பிரச்சனை கேட்க வேண்டியது இருக்கு பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா கேப்டன் மாதிரி ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. ரொம்ப பேசாதான் நான் காக்கரா கண்டிதான் ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படிலாம் ஒன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அவங்க உன்னை கவாக்கி சொல்லிட்டு இருக்கான். டே வாய் மூடிட்டு வாங்கடா அவன் வந்து கிரிமினலா என்னவோ மிஷன் காண்டி வந்திருக்கா அதனால கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு இருக்கான். கவாக்கி அந்த சின்ன படம் எடுத்துட்டு அப்படி தட்டி தட்டி வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டாங்க. அவங்க பார்த்தா அவங்களால பக்கத்துல வர முடியல அவ்வளவு காத்தடிக்கி உடனே பட்ட சொல்றான். இது இனிமேல் 40 சொல்லிட்டு இருக்காங்க. கவாக்கி என்ன தூக்கி வீசி சொல்றான். கவாக்கி தூக்கி வீசுறான். சார்னா வின்ஸ்டில் கேல் பாம் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா போட்டு முடிச்சு கவாக்கி இன்னொரு அட்டாக்க போட்டு விடுதான். பார்த்தா அதை வச்சு தட்டி இப்படி மேல இறங்குதான். பார்த்தா பர்டோ உள்ளே மாசம் வந்து இறங்கி நின்றுட்டு இருக்கான். அவன் மட்டும் வந்தது இல்லாம சடனா ஒரு கயரத்துக்கு சுத்திக்கிட்டு மேல இருந்து கீழே போடுறான். பார்த்தா அதெல்லாம் பூட்டானு கவாக்கி மேல ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. மேல எல்லாம் ஏறி வந்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் கவாக்கிக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. பார்த்தா இன்னொரு பக்கம் டெங்கி டீமா கட்டுறாங்க. அவங்களும் ஒளிஞ்சுதான் நின்றுட்டு இருக்கானுங்க. சொல்லிட்டு இருக்கான் இவாபே நீ இந்த மாதிரி மிஷன் தான்டா கேட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம வந்தது இந்த மிஷன் வந்து பப்பட் டெலிவரி பண்ணதாண்டா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நினைச்சு கூட பாக்கல. இப்ப இது ஒரு எசராங்க மிஷன் ஆயிருச்சு சொல்லிட்டு இருக்காங்க. மிஷன் மட்டும் முடிச்சோம் மாசம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க மெட்டல் நீங்க வந்து ஃபுனோட்டோக்குள்ள சோல்ஜர் மட்டும் பாத்துக்கோங்க மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு சொல்லிருக்கான் டெங்கி. அதுக்கப்புறம் வந்து வில்லனோட கோட்டையை காமிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பாஸ் பாஸ் சொல்லிட்டு ஒருத்தர் கத்திட்டு வராங்கிறது. பாஸ் அந்த லீவ் வில்லேஜ் சினோபிகள் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சுன்னு சொல்றாங்க. என்னடா புடிச்சு சொல்லி கேட்கறான். இல்ல பாஸ் அவங்க அதுக்குள்ள வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க எங்க போனாங்கன்னே தெரியல கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்கள வந்து பிடிச்சி தரணும் மாஸ்டருக்கு வந்து அவங்கள வந்து நான் பரிசா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து உயிரோட பிடிக்க முடியாதுனாலும் பிரச்சனைடா தலையை மட்டும் வச்சு எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பரா பண்ணி கொடுத்தோம்னா 10 யூனிட்டுக்கு நான் தான்டா லீடரா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மைனுக்குள்ள காமிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவன் பேசிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் ஃபுனோட்டா கிளான்ல சேர்றதா பைரட்டா மாறுறதா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரிசர்ச்சர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இங்கேயே இருந்துடலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பேசுற நீ நினைக்க மாதிரி இருக்க முடியாடா. ஃபுனோட்டோட சோல்ஜரை பாத்திருக்கீல அவங்க நம்மள கொன்னே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கானுங்க. பார்த்து இந்த ரிசர்ச்சர் பார்த்துட்டு எவனோ சந்தேகப்படுறாங்க. யாரு அவனுக்கு நம்ம ஊருக்காரங்க மாதிரி இல்லையன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா இந்த ஷிப்பை தான் காட்டுறாங்க. பார்த்தா இந்த ஷிப்புக்குள்ள வந்து சண்டை போட்டு விளாண்டுகிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஒருத்தனுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வாரான். பார்த்தா ஃபுனோட்டா கிளான்ல உள்ளவன் டேய் முடிஞ்சா என்னையே கொள்ளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொண்டினா இங்க உள்ள எல்லாமே உனக்கு கிடைச்சிட்டா உனக்கு நம்பிக்கையே கிடைச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா பாஞ்சு அடிக்கலாம் வரான். பார்த்தா கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சான். நீ எல்லாம் பவரே இல்லாதவன் நீ குப்பைக்கு சவுண்ட் எடுத்து கழுத்தை நெரிச்சு உடச்சு செஞ்சுட்டான். பார்த்தா சாக அடிச்சிட்டாங்க. நின்னுக்கிட்டு இருக்க வந்தா டென்மா இவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சண்டை போட்டு முடிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா துணியெல்லாம் எடுத்து வந்து கொடுக்காம பார்த்தா அவன் கையை தொடச்சுக்கிட்டு இருக்கான். சோல்ஜர்னு சொல்லிட்டு இருக்கான். லார்ட் அரோமியா வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க மிஸ்டி வில்லேஜ்ல இருந்து ஹெட் குவார்டர்ஸ் நோக்கி அவங்க போயிருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பிக் பிரதர் இசாரிய பத்தி எனக்கு தெரியும் அவரால் அது முடியும் என்னோட கிளானுக்கு பெருமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என்னெல்லாமோ பிளான் சொல்லிட்டு இருக்கான். லார்ட் என்னமா சொல்லிட்டு இருக்கான். இங்க இருக்க தங்கத்தை மட்டும் எடுக்காம இருந்தோம்னா இன்னதுக்கு போயிருப்பா எங்க அப்பாவை பார்க்காமலே இருந்திருப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட இருக்க மிலிட்டரி எல்லாம் திரட்டிட்டு நம்ம ஹிடன் கிரௌடே அடிக்க போறான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஃபுனோட்டா கிளானுக்கு நீங்க வருங்காலத்துல சக்சஸரா வருவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பேசுற
நான் அந்த மாதிரி ஆளு நினைச்சியாடா, எங்க அண்ணனே எங்க அப்பா எதிர்த்து நிப்பன்னு சொல்லிட்டு நினைச்சியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தேவை என்னோட புனோட்டா கிளான் மட்டும் தான் சொல்றான். நினைச்ச புனோட்டா கிளானுக்கு பெஸ்டான ஆள் நீங்க தான் நினைச்சு சொல்றான். சடனா பார்த்தா ஒரு அடி தான் அடிச்செல்லாம் செதறிட்டான். என் கிளானுக்காண்டி தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா கண்டி எந்த எல்லைக்குனாலும் போன்னு சொல்றான். என்னோட கிளானை ரிவைவ் பண்ணுவான்டா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாப்பான்னு சொல்றான். ஒருத்த அந்த 3 பேர் அங்க ஒளிஞ்சிருக்காங்க. உடனே பூட்டான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்காமல அருமையா அவனோட பையன் தான் இவன், 2வது பையன் இவன் சொல்லிட்டு இருக்காவா. அன்கண்ட்ரோலபிளான ஆளு, இந்த கிளான்லயே ரொம்ப மோசமானவன் இவனும் கூட சொல்லிட்டு இருக்கான். மிஸ்டர் ஷினோபி எத்தனை பேரையே கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை பாக்கே கொஞ்சம் மோசமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. இதான் அந்த புனோட்டா கிளான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான் பாருட்டோ. இந்த யூனிட்ட காட்டுறாங்க. பார்த்தாங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தோம்ல அவனை புடிச்சிட்டு வந்திருக்காங்க. சார் லீவ் வில்லேஜ்ல இருந்து யாருமே பார்த்த மாதிரி சொல்றான் சார், அதனால தான் இவனை கூட்டு வந்து சொல்றான். என்னடா பேசுறது சொல்லிட்டு அங்க உள்ள லீடர் கேட்கான். நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கேன், என்ன நீங்க இங்க இருந்து விட்டுருவீங்களான்னு சொல்லி கேட்கறான். நீ கூடு, நான் இங்க இருந்து விட்டுருன்னு சொல்றான். கூட்டத்துல வந்து லீவ் வில்லேஜ் காரன் ஒருத்தர் இருக்கானு, அவனோட பார்த்தாலே தெரியுது அவனுக்கு இந்த வில்லேஜ்ல ஒண்ணு மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு நல்ல இன்டலா இருக்கு, இதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். கண்டிப்பா இவனை காப்பாத்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தே தீர்வானுங்க, நம்மளுக்கு இது போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே அவளை உயிரோட கூட்டு வாடா, நம்ம இதை வச்சு அவனுக்கு வந்து இறைய போட்டு புடிச்சிடறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஏன் கூட வான்னு சொல்லிட்டு அவனையும் தரதுன்னு இழுத்துட்டு போறான். அப்புறம் அந்த மைண்ட் இருக்கதான் காட்டுறாங்க. அப்பதான் அங்க உள்ள கார்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த லீவ் வில்லேஜ் ஷினோபி நம்ம லாக் பண்ணோம்னா கண்டிப்பா தங்க கட்டி கிடைக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த டியூட்டி விட்டு நம்ம நைஸா விலகிடலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். சடனா பார்த்தா மீட்ஸ் கூட பாம்பு வந்துருச்சு, அவன் கழுத்திலே கடிச்சிருச்சு. பார்த்த அப்படி மயங்கி விழுதான். என்னடாச்சுன்னு சொல்லி இன்னொரு பாத்துட்டு இருக்கான். டே நீ ரொம்ப பேசுறீங்க சொல்லிட்டு கழுத்திலே போடுறதா சாரடா. பார்த்தா வேற லெவல்ல வந்து நின்னுட்டு இருக்கா. அந்த மைனுக்குள்ள 2 பேரும் நுழைஞ்சு போறாங்க. அங்க இருக்க மக்கள் அப்படியே காப்பாத்துறதுக்காண்டி பார்த்தா மீட்ஸ் பாம்பு அனுப்பி அங்க இருக்க தவளை அப்படி சேகரிக்கான். சொல்றான் எல்லா மக்களையும் அங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க, அங்க போனா நம்ம காப்பாத்துறான்னு சொல்லிட்டு பார்த்தா வேகமா போய்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா உள்ள இறங்கி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. சாடா வந்து கத்திட்டு இருக்காங்க, நாங்க லீவ் வில்லேஜ்ல உள்ள ஷினோபிகள் உங்களை காப்பாத்த வந்திருக்கோம் சொல்லிட்டு இருக்காவா. அங்க உங்களுக்கு ஷிப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அந்த வழியோட நீங்க போங்க, நம்ம அதுல இருந்து அழகா வெளியே தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ரிசர்ச்சரையும் பாத்துட்டாவா. உனது ரிசர்ச்சர் கேக்குறாங்க டெங்கியூ மத்தவங்க எங்கன்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. அவங்க அந்த கப்பலை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கவலைப்படாதீங்க நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா மெட்டல்ல இவவே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தவனுங்க அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க கார்ட் சம்டையும் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அங்க இருக்க கண்ட்ரோல் ரூமுக்கே வந்துட்டாங்க. இங்க ஒரு பக்கம் சாடா வழி காமிச்சிட்டு இருக்கா, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாரும் ஓடுறானுங்க. சடனா பார்த்தா ஷாக் ஆகி நிக்கிறானுங்க. உங்களுக்கு அவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா அந்த டீமுக்கு ஒரு லீடர் இருந்தாப்ல, அவன் இங்க வந்துட்டான். வாட்டர் ஷெல் யூஸ் பண்ணி லாக் பண்றான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இவன் சரண்டர் ஆகுங்க, இவளை விட்டுருங்க இல்லைன்னா கொன்னு எரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சாடா மிடிச்சு பாக்குறாங்க. சரி நம்ம சரண்டர் ஆயிரும் சொல்லிட்டு அப்படி பொறுமையா போறாங்க. சாரா அப்படி பொறுமையா பக்கத்துல வரா. அந்த ஹோஸ்டேஜஸ் அவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா விடுறான். அப்படி பணிற மாதிரி பண்ணிறான். வாட்டர் ஷெல் வாட்டர் பைண்டிங் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் லாக் பண்ணலாம்னு பாக்குறாங்க. பார்த்தா கெஞ்சுட்ஸோ போட்டு விட்டா. டேய் நாங்கெல்லாம் சரண்டர் ஆக முடியாது சொல்லிட்டு முதுகு பண்ணி வந்துட்டு ஒரு போட்டு போடுதா அடிச்சு நொறுக்கிட்டான் அவனே. இங்க ஒரு பக்கம் மீட்ஸ் பாம்பு யூஸ் பண்ணி மிச்சம் 2 பேரும் அடிச்சு நொறுக்கிட்டான். சேரடா இங்க தச்சு போங்க மிச்சம் நான் 10 சொல்லிட்டு சாரடா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கப்பலுக்குள்ள ஒவ்வொரு இடத்தையும் நுழைஞ்சு வரானுங்க. அங்கங்க ஸ்மோக் பம் எல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கண்ட்ரோல் ரூமே வந்து சாஞ்சிட்டு சடனா வந்து டெங்கி உள்ள வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க உள்ள லீடரை காட்டுறானுங்க. உடனே டென்ஷன் ஆகுறான். டே லீவ் வில்லேஜ் காரன் உங்களை விட மாட்டான் சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்து ஏதோ தண்ணி பவர் யூஸ் பண்றான், அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறான். நம்மள கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கான் மிட்ஸ்கி. இருந்தாலும் அவங்க எல்லாம் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஒரு சிக்னல் கொடுக்குறான். சிக்னல் கொடுத்தோன்னே டே நம்ம பாஸ் நம்மள கூப்பிடுறா வாங்க நம்ம போன்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி அங்க இருந்து போறானுங்க. இதுல ஒரு பக்கம் டெங்கியை காட்டுறாங்க. பார்த்தா கப்பல் எப்படியே ஸ்டார்ட் பண்றதுக்கு அங்க உள்ள பவர் சப்ளை எல்லாம் கொடுத்து பாக்குறான். மக்கள் எல்லாம் ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டாங்க. பார்த்தா எல்லா மக்களுமே ஷிப்புக்குள்ள வந்துட்டாங்க. பார்த்தா இவ போய் மெட்டலி வந்துட்டாங்க. சார்டா ஒரு வழியா நீங்க சேஃபா வந்துட்டீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்றாங்க. அவங்க ஆளுங்க வராங்கடா வண்டி எடுங்கடா சொல்லிட்டு இருக்கா சாடா. பார்த்து இங்க படையே வர ஆரம்பிச்சிருச்சு. கப்பலை மூவ் பண்ணு சொல்லிட்டு இருக்கா சாரடா. டே டெங்கி ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு இருக்கா மெட்டலி. டே அதை தண்டை நான் ட்ரை பண்றேன் முடிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கடா, என்னடா பண்ணா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா இங்க வந்து ஷினோபி டென்ஷன் ஆயிட்டுங்க. வாட்டர் ஷெல் வாட்டர் பிரிட்ஜ் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸு போடுறானுங்க. வாட்டர் யூஸ் பண்ணி உள்ள ஏறான்னு பாக்குறானுங்க. பார்த்தா மீட்ஸ்க்கு டென்ஷன் ஆயிட்டான். வின்ஷெல் பிரேக் த்ரூன்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸு போட்டுதான் அடிச்சு அடியில வாட்டர் ஷெல்லாம் செதறிடுச்சு. அவனுக்கு இருந்தாலும் போட்டு உள்ள வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா இங்க டெங்கி தான் கட்டுறாங்க. டென்ஷன் ஆயிட்டான். இனிமே சரி பண்றான்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி ஜுட்ஸு ஒரு போட்டு போட்டான். அவனை தூக்கி வீசிருச்சு. ஆனா இருந்தாலும் கப்பல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவ போய் டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா எரிசல் யூஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கப்பலுக்குள்ள யாரையுமே விட மாட்டாங்க. அவங்க கப்பல் மூவ் ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாரும் பறந்து உள்ள வரலாம்னு பாக்குறானுங்க. பார்த்தா எலக்ட்ரிசிட்டி பவரை போட்டு அடிச்சு நொறுக்குதான் மீட்ஸ்கி. நம்ம ஒரு வேளை தப்பிச்சாச்சு சொல்லிட்டு இருக்கா சாரடா. உடனே மெட்டலி சொல்லிட்டு இருக்கான். டே நம்ம எஸ்ரங் மிஷினே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம் மாசம் சொல்லிட்டு கெட்டி பிடிச்சி ஆட ஆரம்பிச்சானுங்க 2 பேரும். இவனுக்கு இப்படி தப்பிச்சிட்டானுங்க. லாட் 10 மார்க் மட்டும் தெரிஞ்சுட்டா என்னடா செய்ய போறோம் ஒண்ணுமே புரியல சொல்லிட்டு லீடர் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா லாட் 10 மாவோட கப்பலா காட்டுறானுங்க. வாட்டர் தான் காட்டுறாங்க. எப்படியாச்சும் சோல்ஜர்ஸ் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பூம்டான் வந்து வேற லெவல்ல எல்லாத்தையும் அடிச்சிருச்சு நொறுக்குதா. பார்த்தா அடிக்க முடியும் எல்லாத்தையும் கொன்னு எரியுதாவா. எதுக்கு எல்லாத்தையும் கொல்ற அளவுக்கு போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ரொம்ப சாஃப்டா இருக்க, இப்படிலாம் இருக்க கூடாது, இது ஒரு பேட்டில் ஃபீல்டு, நம்ம யாரையும் கொள்ளலாம் நம்மளா கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் வந்து சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. இவாபிக்கு நிக்க கூட முடியல, வாந்தி வந்துகிட்டே இருக்கு. அப்படி சாயலான்னு பாக்குறான். உன்னை பூம்டான் புடிச்சு இழுக்கிறாவா. எங்களுக்கு நீ சுமையா இருக்காதான்னு சொல்லிட்டு கத்துறா பூம்டான். நீ நல்லா இருக்கியா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் ஆமான்னு சொல்றான். ஆனா என்ன
செஞ்சானே தெரியல, நெஞ்சில ஒரு போடு போடுதா. பார்த்தா ஏதோ ஒரு ஜுட்ஸு ரெடி பண்ணிட்டு இருக்கா, மெடிக்கல் நிஞ்சுட்ஸு மாதிரி. பார்த்தா அப்படி வயித்தை பிடிச்சிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யறன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். பரட்டோ டேய் நீ கொஞ்சம் சும்மா இரு போறன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அப்படி சுத்தி சுத்தி வாரான். சடனா முடிச்சு பார்க்க அவனுக்கு எல்லாமே சரியாயிருச்சு. டே கவாக்கி நல்லா இருக்கே சொல்லிட்டு இருக்கான். பரட்டோ டே எனக்கு ஃபுல்லா சரியாயிட்டு சொல்லிட்டு இருக்கான். இவாவே டே எனக்கு ஃபுல்லா சரியாயிட்டு சொல்லிட்டு இருக்கான். கவாக்கி டே தண்ணில வருது நோயை வந்து எனக்கு கட்டுப்படுத்த தெரியும்டா, இதெல்லாம் பழைய காலத்து வழிமுறைகள்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு தெரியும் இதை எதுக்கு நீ முதல்ல செய்யலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இதை செய்யணுக்கு அவசியமே கிடையாது, வாங்க கிளம்பும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க வச்சுக்கிட்டு இருக்க அந்த மிஷனை முடிச்சா அவளுக்கு குறைன்னு சொல்லிட்டு அதனாலதான் அவன் முழு நோக்கமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். கவாக்கி வழியில வர யாருனாலும் போட்டதுல தயாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விதமா பேச விரும்புறா எனக்கு புரியுது, நம்ம யாரையும் கொள்ளலாம் நம்ம எல்லாத்தையும் கொண்டுருவான்னு சொல்லிட்டு அவளோட ஐடியாவே சொல்லிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி உலகத்தை வாழ்ந்துட்டு வந்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். கவாக்கி உன்னை முழிக்கிறான். பரட்டோ வாடா போறன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஷாக்காய் நிக்கிறாங்க. என்ன இதாயின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சயின்டிபிக் நிஞ்சர் இருக்கு. பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு. இருந்தாங்கன்னா எவ்வளவு தூரத்துல உள்ள டார்கெட்னாலும் ஈஸியா அடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மூலியமா அட்டாக் விழுந்துருச்சு, நம்ம உயிரோட இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே என்னடா பண்ணலாம் சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. பார்த்தா திரும்பி இன்னொரு பக்கம் ஒரு டெங்கி இந்த கப்பலை ரன் பண்ணி கூட்டு வந்துகிட்டே இருக்கான். அப்படி வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா திரும்பி டெங்கி தான் கட்டுறாங்க. பார்த்தா கப்பலை தூக்கிட்டு வேற ஆளா வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு காகுரா கப்பலை கட்டுறாங்க. காகுரா கப்பலுக்கு ஆப்போசிட்ல வில்லனோட கப்பல் வருது. முதல்ல ஒருத்தர் அட்டாக் பண்ணல அவன் தான் வந்துகிட்டு இருக்கான். காகுரா அதை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மரம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.